திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லூரி மாணவர் அதிவேகமாக ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் சாலையை கடக்க முயன்ற மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதி ஒருவர் உயிரிழந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். முழு விவரம். அகிலா, அதாவது இந்த விபத்து தாராபுரத்திலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய ஒரு 4 ட்ராக் சாலையில தான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அவினாசிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய 3 வாலிபர்கள் வெற்றி, கார்த்தி, ரீன்வான் ஆகிய 3 பேர் இருசக்கர வாகனத்துல திருப்பூரை நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில பெட்ரோல் பங்க், அதாவது குப்பிச்சிபாளையம் பிரிவு பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடித்துவிட்டு எதிரே உள்ள பேக்கரிக்கு செல்றாரு இந்த மசனல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்ற 65 வயது மதிக்கத்தக்க முதியவர். இவர் சாலையை கடக்க முற்பட்ட போதே, அதாவது அரைவாசி வந்து விடுகிறார். அதாவது அவரும் கவனக்குறைவு, அதிவேகமாக வரக்கூடிய வாகனங்களுமே வந்த ஒரு காரணத்தினால இந்த விபத்தான பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. இவர் பகுதியைச் சேர்ந்த விவசாயியான வெங்கடாச்சலபதி ஆவார். இந்த விபத்து நேற்று மாலை 5:30 மணி அளவில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஆல்ரெடி இந்த சாலையில கல்லூரி மாணவர்கள் அதிவேகமாக வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னு நேற்று காலையில தான் அவினாசிபாளையம் போலீசார் கல்லூரிகளுக்கே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியாகுமே. இது இருந்தாலும் அதை பொருட்படுத்திக்காம இந்த மாதிரி அன்றாட கல்லூரி மாணவர்கள் இந்த சாலையில இவ்வளவு வேகமா போறதுமே வாடிக்கையா இருக்கிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருந்தாலுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது அந்த இடத்துல சாலை தடுப்பு வைக்க வேண்டும், மேலும் வேக தடுப்பு கேமராக்களும் பொருத்த வேண்டும் என்றுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலேயே இவர்களும் வாகன ஓட்டிகளுமே அந்த வண்டி இப்படி வந்துருமா, இந்த வண்டி அப்படி வந்துருமான்னு ஒரு யோசனையில தான் இந்த வாகனங்களை இயக்க வேண்டிய கட்டாயம் பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அகிலா, இது தொடர்பான சிசிடிவி காட்சி இப்போது வெளியாகியுள்ளது. அவினாசிபாளையம் போலீசார் அந்த உயிரிழந்த வெங்கடாச்சலபதியை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. 3 வாலிபர்களும் லேசான காயங்களுடன் உயிரிழப்பியுள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.